இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சோம்பேறிகளுக்கெல்லாம் சோம்பேறியாக இருப்பாங்க இல்லையா, அவனுங்களுக்கெல்லாம் தலைவனாக 2 பேர் ஒரு காலத்தில் இருந்தானுங்க. அவனுக்கு பார்த்தீங்கன்னா உலகமாக சோம்பேறி, சாதாரண சோம்பேறிகளாகவே அவங்கள சொல்ல முடியாது. அவனுக்கு என்ன பண்ணாங்க, 2 பேர் ஒரு மாமரத்துக்கு கீழே நிழலில் படுத்துக்கிறானுங்க. அப்போது அந்த மாமரத்தில் பார்த்தீங்கன்னா அருமையான பழங்கள் இருக்குது. அது அப்படியே கீழே உளுந்து கிடக்குது, வேணும்னா நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். 2 பேர் அப்படியே ரோட்டோரத்தில் இருக்கிற மாமரத்தில் கீழே அப்படியே நிழலில் அப்படியே மல்லாக்கு பார்த்து வானத்தை பார்த்து அப்படியே நிழலில் படுத்துட்டு இருக்கிறானுங்க. அப்புறம் அது வழியாக நிறைய பேர் போகிறாங்க வராங்க, இவங்களை பார்க்குறாங்க, யாருமே ஒன்றும் சொல்லலை. அப்புறம் இவனுக்கு பக்கத்தாண்டியே மாம்பழமெல்லாம் கிடக்குது, ஆனால் இவனை எடுத்து சாப்பிடாமே படுத்துக்கிறானுங்க. எல்லோரும் பார்த்துட்டு போகிறாங்க, யாருக்கு எதுவும் பெருசாக தெரியல. அது வழியாக ஒரு நல்ல மனசுள்ள ஆள் ஒருத்தர் போகிறாரு. போகிறப்போ பார்க்குறாரு, என்னடா இவனுக்கு 2 பேர் இப்படி இருக்கானுங்களே, பக்கத்தாண்டியே மாம்பழமெல்லாம் கிடக்குது, அது இந்த மரத்தில் இருக்கிற பழங்கள் ரொம்ப ருசியாக வேறு இருக்குமே, பக்கத்தாண்டியே வாய்க்கு பக்கத்தாண்டியே கிடக்குது, எடுத்து சாப்பிட்றதுக்கு என்ன சாப்பிடாம இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரே இதாக இருக்குது. உடனே போய் கேட்குறாரு, ஏப்பா ஏய் மாம்பழங்கள்லாம் சூப்பராக இருக்குதுல்ல, இந்த மரத்தோட மாம்பழம் எவ்வளோ இனிப்பாக இருக்குன்னு தெரியுமா, உங்களுக்கே தெரியுமில்ல, ஏன் சாப்பிடாம படுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி போட்டு முன்னாடி படுத்துக்க மட்டும் கேட்குறேன். அப்படி அந்த முதலாவது ஆள் சொல்கிறேன், சாப்பிட்லாம் தான், யார் எடுத்து தருவா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அதுக்கு அந்த வழிபோக்கன் சரிதான், சரி இவங்களுக்கு ஏதோ முடியல போல இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு, சரி இந்தாப்பா அப்படின்னு சொல்லி போட்டு நல்ல பழம் எடுத்து இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அப்படின்னு சொல்லி தலையை திருப்பிட்டேன். யார், அந்த முதலாள். ஏப்பா சாப்பிட்ல, நான் தான் எடுத்து கொடுத்தனால இப்போ சாப்பிட வேண்டியது தானே அப்படிங்காட்டி, சாப்பிட்லாம் அந்த யார் அதை அரிஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன். சரிதான் மாம்பழத்தை அரிஞ்சு சாப்பிட தான் நல்லா இருக்குது, அப்படியே சாப்பிட்றதோட அப்படின்னு சொல்லி போட்டு அவன் தன்னோட இருப்ப சின்ன கத்திவனுக்கு அதை எடுத்து அரிஞ்சு இந்தப்பா சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்படின்னு மறுபடியும் அந்த ஆள் தலை திருப்பிட்டேன். யார், முதல்ல படுத்துருந்தது. ஏப்பா இப்போ வேண்டாங்க அப்படிங்காட்டி, சாப்பிட்லாம் தான் யார் ஊட்டி விடுவாங்க அப்படின்னு சொல்லி தெனாவட்ட சொல்கிறேன். வந்ததே வேறு அந்த வழிபோக்கனுக்கு கோபம். மாம்பழத்தை அரிஞ்சு கொடுத்தான் பாரு, அவனுக்கு சரியான கோபம் வந்துருச்சு. உடனே அந்த மாமரத்தை கிளை இருக்க முடியும் அதில் உடச்சி போட்டு அவன் சாத்துன்னு சாத்துறாரு. பின்ன கோபம் வராது, இப்படி ஒரு கேனத்தனமாக கேட்டான். அப்புறம் போட்டு சாத்துன்னு சாத்துறாரு. அப்போ அந்த 2வது சோம்பேறி பக்கத்திலே படுத்துருந்தான் பாரு, அவன் அப்படித்தான் தூக்கி போட்டு நல்லா மிதிங்க, அந்த கிளையை உடையவரல் அடிங்க, அவன் நீ சாத்து வாயிலே ஊற்றுங்க அப்படின்னு போட்டு சொல்கிறேன். இந்த ஆளுக்கு வழிபோக ஒரு சந்தேகம், டேய் இவன் கூட தானே நான் பேசிகிட்டு இருந்தேன், இவன் கூட பேசியிருந்ததுக்கு உனக்கு என்னடா தொடர்பு இருக்குது, நான் இவன் அடித்தேன் உனக்கு என்னடா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இவன் அடிக்கிறது உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்காட்டி, அது ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி ஒரு நாய் என்ற மூஞ்சி மேலே ஒன்று கடிச்சிட்டு இருந்தது, நான் முடுக்கலான்னு இவங்ககிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன், இவன் முடுக்காமையே படுத்துருக்கானுங்க சோம்பேறி நாய் அப்படின்னு சொல்லி போட்டு சொல்கிறேன். ஆஹா இப்போ ஏற்பட்ட மூஞ்சிகளை நான் முடிச்சா அப்படின்னு சொல்லி போட்டு அந்த வழிபோக்க என்ன பண்ண, இந்த நாய் மூஞ்சியில் முடிச்சதே மிகப்பெரிய பாவண்டா சாமி அப்படின்னு சொல்லி போட்டு அந்த இடத்த விட்டே ஓடி போயிட்டானா. இக்கதையின் மூலம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, எப்படி வேணாலும் வாழ்க்கையில் இருக்கலாம், ஆனால் இந்த சோம்பேறி நாய்கள் மாதிரி மட்டும் நம்ம இருக்கவே கூடாது. அப்படி சோம்பேறித்தனமாக இருந்ததுன்னா மற்றவங்க நம்ம உதவி செய்ய வந்தவங்க கூட உதவி செய்யாமல் போயிடுவாங்க, நம்மளை வெளுத்து கட்டிட்டு போயிடுவாங்க. அப்படிங்கிற நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில் சோம்பேறித்தனம் இருந்ததுன்னா அது நம்மளைய எவ்வளோ மோசமான ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போயிடும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும்.